22வது கணக்கு. இரண்டு பொதுமைய வட்டங்களில் அப்போ 2 வட்டம் இருக்கு. கணக்கு படிக்கும்போது ஒரே ஒரு மையத்தை வச்சு எத்தனை வட்டம் இருக்கு? 2 வட்டம் இருக்கு. 2 வட்டம் ஒரே ஒரு பொது மையம். 2 பொதுமைய வட்டங்களில் 16 சென்டிமீட்டர் நீளமுடைய பெரிய வட்டத்தின் நாணானது. பெரிய வட்டம் இதுதான். நாணுன்னா கோடு, அது எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ தனியாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் நான். மையத்தின் வழியாக போகாது, மையத்தை வழியாக போகணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படின்னு சொன்னால் இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இது பக்கத்துலேயே வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அப்போ பெரிய வட்டத்தின் நாணானது 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறிய வட்டத்திற்கு. அப்போ சிறிய வட்டத்தின் ஆரம் கொடுத்துட்டாங்க. 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறிய வட்டத்துக்கு. அப்போ சிறிய வட்டத்தின் ஆரம் 6 சென்டிமீட்டர். இது ஆரம் உள்ளது வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் அப்படின்றது முக்கியம். அது பெரிய வட்டத்தினுடைய நான். 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறிய வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தார். தொடுகோடு அப்படின்னு சொன்னால் தொட்டுட்டு போகிறது. எது தொடுகோடு அமையுது? பெரிய வட்டத்தின் பெரிய வட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நானானது சிறிய வட்டத்துக்கு தொடுகோடு அமையுது. தொடுகோடானது தொட்டுக்கிட்டு போகிறது. அப்போ சிறிய வட்டத்து தொடுகோடானா ஒன்று இங்கே தொடரணும், இல்லைனா இங்கே தொடரணும், இல்லைனா இங்கே தொடரணும், இல்லைனா இங்கே தொடரணும். எந்த பக்கம் வேணாலும் தொடரணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் தொடுன்னு வச்சுக்கலாம். இந்த வட்டத்தை, சின்ன வட்டத்தை தொடுகோடாக இருக்குது. எது? இந்த பெரிய வட்டத்தினுடைய பெரிய நாம். பெரிய வட்டத்தினுடைய 16 சென்டிமீட்டர் நீளமுடைய நாம். அப்போது இதனுடைய நீளம்னாது 16 சென்டிமீட்டர். சிறிய வட்டத்தின் ஆரம். ஆரம் என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து இது தொடக்கூடிய இடம் தான் ஆரம். எந்த இடத்துல தொட்டாலும் ஆரம். இந்த தொடுகோடுன்னு சொல்கிறாங்க, அதனால் இந்த இடத்துல விட்டுச்சு. அப்போ இது எவ்வளோ? 6. நான் ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டே போனேன்னா இது மையப்புள்ளின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது மையம்னா இந்த 2 பெரிய இந்த நாணை எத்தனை சென்டிமீட்டர்? 16 சென்டிமீட்டர் நீளமுடைய நாணை அந்த நீளத்தை பாதியாக பிரிக்கும், சமமாக பிரிக்கும். அப்போ இது ஃபுல்லாக 16னா இது மையப்புள்ளினா இது எவ்வளோ இருக்கும்? 8. அவங்க என்ன கேட்குறாங்க? தொடுகோடாக அமைந்தால் பெரிய வட்டத்தின் ஆரம் என்ன? அப்போ பெரிய வட்டத்தின் ஆரம் அது மையம் 1 தான். பெரிய வட்டத்தின் ஆரம் அது வட்டத்தில் ஏதோ ஒரு இடத்த தொடணும். அப்போ ஏதோ ஒரு இடம் நாங்கள் வச்சுக்கிறேன், இந்த இடத்த தொடரும் தான். அப்போ இதுதான் ஆரம். இதை தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, செங்கோண முக்கோணமாக இருக்கா? அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். நம்ம பித்தாகரஸ் தேற்றப்படி அப்படின்னு போட்டு எழுதுங்க. பித்தாகரஸ் தேற்றப்படி ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம். அப்போ இதுக்கு நம்ம பேர் வைக்கலாம். இது ஓன்னு வச்சுக்கலாமா? இந்த நீளம் நான் ஏபின்னு வச்சுக்கலாமா? இதை இது புள்ளிய சின்னு வச்சுக்கலாம். அப்போ எதை கேட்குறாங்க? பெரிய வட்டத்தின் ஆரம், இது மையம் ஓ, வட்டத்தோட புள்ளி தான் ஏ, ஓஏ. இந்த செங்கோணத்தை எது திசை இருக்குன்னா கர்ணம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஓஏ, வர்க்கம்னா ஸ்கொயர். மற்ற இரு பக்கங்களில், மற்ற இரு பக்கம் நான் அளவு குறிச்சிட்டேன். மற்ற இரு பக்கம்னா அது 1 6, இன்னொன்று பக்கம் 8. வர்க்கங்களின், வர்க்கம்னா ஸ்கொயர், கூடுதல், கூடுதல்னா நடுவில் கூட்டல், சமம்னா சமகுறி போட்டாச்சு. அப்போ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்னா 6 2 முறை போட்டு பெருக்கணும். 6 36 ப்ளஸ் 8 64. 30 ரூபாய் 60 ரூபாய் சேர்த்தா 90 ரூபாய். 6 ரூபாய் 4 ரூபாய் சேர்த்தா 10 ரூபாய். 90 ரூபாயும் ஒரு 10 ரூபாயும் சேர்த்தா 100 ரூபாய். அப்போ இது 100 10 எதனுடைய ஸ்கொயர் 100? 10 ஸ்கொயர் 100. This implies OA ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 100 எப்படி எழுதலாம்? 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயருக்கு ஸ்கொயர் சமமாக இருக்குது. அப்போ ஓஏக்கு பதில் என்ன இருக்குது சாமி? 10. அழகு தான் எழுதணும், சென்டிமீட்டர். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பெரிய வட்டத்தின் ஆரம் எழுதணும். பெரிய வட்டத்தின் ஆரம். மிஸ் படம் கண்டிப்பாக வரையணுமானா படம் வரையணும் அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியணும். படம் வந்துட்டா ஈஸியாக போட்டோம்ல. சில பசங்க அழகாக டெக்னிக்காக போட்டுடலாம். பித்தாகரஸ் தேற்றப்படின்னு போட்டு ஆன்சர் கூட வந்துடுவாங்க. எப்படின்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது, ஜோடி தெரிஞ்சிடும். அந்த பித்தாகோரியன் தொகுதிகள் அப்படிங்கிறது 6 வந்துச்சு 8 வந்துச்சு, அடுத்த நம்பர் 10 அப்படிங்கிறது. இல்லை இது மாதிரி போனோம்னா
இதை பாதியை பிரிச்சா 3 2 6 4 2 8. பித்தாகரன் தொகுதியில் முதல் தொகுதி முதல் இது 3 இருந்துச்சு 4 இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் என்னது 5. இப்போ இது ரெண்டாக பிரிச்சா 5 வருதுன்னா இது ரெண்டாவது பேருக்குன்னா இந்த நம்பர் வரும் 5 2 10 6 8 10. இதுதான் பித்தாகரனுடைய தொகுதிகள். அப்போ 6 வந்துச்சு 8 வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் என்னது ஆட்டோமேட்டிக்காக 10. 10 வந்துச்சு 6 வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் என்னது 8. 10 வந்துச்சு 8 வந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் என்னது 6. அப்போ இந்த மிகப்பெரிய 4 ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இதை பாதியாக பிரிச்சுட்டிங்கன்னா இது ஒரு பாதி 8 வந்துருச்சு இதோ ஒரு 6 வந்துருச்சு 8 6 வந்துச்சு இன்னொரு நம்பர் தான் வந்துருக்கு ஆட்டோமேட்டிக்காக 10 வந்துருக்கும். கீழே 8 எழுதும்போது அதே மாதிரி எழுதணும். அப்போ நம்ம எழுதும்போது பித்தாகரஸ் தேற்றப்படி பெரிய வட்டத்தின் ஆரம் OA = 10 சென்டிமீட்டர். OA போடணும்னு அவசியம் இல்லை தான். இந்த படம் வச்சுட்டிங்கன்னா தான் OAன்னு போடணும்னு அவசியம் இருக்குது. இல்லை அப்படின்னா பெரிய வட்டத்தின் ஆரம் = r² + 8² ஸ்கொயர் ரூட்டாக போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட்டாக போட்டு r² + 8² போட்டு இங்கே 36 + 64 ஸ்கொயர் ரூட்டாக போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ன்னு போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சு 10ன்னு எழுதிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ குரூப் எக்ஸாம் போகும்போது நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற பசங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.